ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? பெரும் யோசனையாக உள்ளது. சில நாள் உன்னுடைய கைகளை யாரோ தொடுவது போல இருக்கிறது. ஆனால் அது வெறும் தூக்கத்தில் அது எதுவோ ஏன் இப்படியெல்லாம் தோன்றுகிறது என்று தோன்றும். அதே நேரத்தில் திடீரென்று இரவு நேரத்தில் சில முழிப்புகள் வருகிறது. உன்னுடைய தூக்கங்களோ கலைகிறது. யாரோ ஒரு நபர் நமக்கு எதிராக ஒரு திட்டத்தை செய்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றுகிறது. ஆம், நீ நினைப்பது முற்றிலும் உண்மைதான். இல்லை என்பதை நான் இங்கு நிரூபிக்க வரவில்லை. நீ என்ன நினைத்தாலும் அது உண்மைதான். இரவு நேரத்தில் தூக்கம் களைவது, அது 3 மணி 4 மணி 5 மணி இந்த மாதிரியான நேரம் இருந்தால் தெய்வம் உன்னோடு பேசுவதற்காக துடிக்கிறது. தெய்வம் உன்னிடம் சில நல்ல விஷயத்தை சொல்வதற்காக உன்னை எழுப்பி விடுகிறது என்பதை கூறலாம். அது உண்மை. ஆனால் அதுவே 12 மணி 1 மணி இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு நபருக்கு முழிப்பு வருகிறது என்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியமாகவே இருக்கும். அதனுடைய விளைவுகள் நான் சொல்லும் பொழுது உனக்கு இப்பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமா என்று தோன்றலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாக நான் சொல்வது எல்லாம் நடக்கும் பொழுது நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனையா என்று. உனக்கான சோதனையை தடுக்க நான் இருக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் அல்ல. எல்லா விதமான சோதனையும் எல்லா விதமான வேதனையும் நிச்சயமாகவே கரையும். எதை நீ எதிர்பார்த்தாலும் உனக்கான தேவைகள் உன்னிடம் வரும் அல்லவா? அப்பொழுது நீ சந்தோஷப்படு. இப்பொழுது ஒரே ஒரு விஷயம், சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் போட்டு போட்டு குழப்பி, உன்னையும் சரி உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் சரி குழப்பி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்கள். அதில் ஒன்றுதான் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருப்பது. ஒரு நபர் இரவு நேரத்தில் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து அந்த புகைப்படத்தில் தேவையில்லாத தந்திரங்களையும் தேவையில்லாத மந்திரங்களையும் செய்கிறான். அது எதற்காக என்றால் வசியம் செய்வதற்காகவே. உன்னிடம் இருக்கும் செல்வ செழிப்புகளும் உன்னுடைய கஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு தவறான காரியத்தை செய்கிறான். ஆனால் இன்று வரைக்கும் அவன் செய்யும் காரியத்தில் அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது அவனுக்கும் தெரியும். அவன் தவறான காரியத்தை செய்து முடித்துவிட்டு உன்னுடைய வீட்டு பக்கம் வந்து அவன் செய்ததற்கான பலன்கள் கிடைத்திருக்கிறதா என்பதை பார்க்கிறான். அது கிடைக்காத பொழுது அவன் திரும்பவும் அதே மாதிரி இரவு நேரத்தில் அவன் உன்னுடைய படத்தின், அதாவது உன்னுடைய ஃபோட்டோவின் கையில், உன்னுடைய கையில் ஏதோ ஒன்று வைத்து குத்தி உனக்கு தேவையில்லாத துன்பங்களை தர வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கு மேல் முயற்சியை எடுக்கிறான். ஆனால் அது அவனுக்கே தெரியும் அது வெற்றி அடையவில்லை, அது நமக்கான தோல்வியை தான் தருகிறது என்று. ஆனாலும் இரவு நேரத்தில் அவன் முற்றிலுமாக எல்லா விதமான தவறுகளையும் செய்து கொண்டு காலை எழுந்து வந்து பார்ப்பது அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நீ எவ்வளவு தெய்வத்தை வணங்குகிறாய், நீ எவ்வளவு தெய்வத்தை நம்புகிறாய் என்பது இங்கு இருப்பவர்களுக்கு என்ன தெரியாமலா உள்ளது? இப்படி எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள். எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் தெய்வத்தை நம்புபவர்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்லது நடந்தேதான் தீரும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சிலர் எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குழம்பியே தவிக்கிறார்கள். காலம் முழுக்க உனக்கு நன்மைகளோ நடக்கும். அதை சிலருக்கு புரியாது. உனக்கு இப்பொழுது உன்னிடம் பணம் இல்லை, அந்த பணம் இல்லை என்றால் உனக்கு கெட்ட நேரம் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? உன்னிடம் பணம் இல்லாமலோ நகை இல்லாமலோ இருக்கலாம். ஆனால் தெய்வம் இல்லாமல் இல்லையே. தெய்வம் யாரோடு இருக்கிறது? உங்களோடு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன கவலை?
நீ இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கிறாய் என்றால் உன்னுடைய மனதுக்குள் ஒரு பயம் எழுந்ததா இல்லையா? நம் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாத பொழுது இந்த மனிதர்கள் ஏன் நமக்கான தீய வினைகளை செய்கிறார்கள்? நம் நல்லவனாக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் நம்மை நல்லவனாகவே எப்பொழுதும் இருக்க விட மாட்டார்களோ என்று நினைக்கிறாய். நீயாக இரு. தவறு செய்பவனுக்கு தண்டனை என்னிடமிருந்தே கிடைக்கும். யோசித்துப்பார். நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் நடத்தி யார் கொடுப்பாய்? நான் கொடுப்பேன். என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் கடந்து வந்த நீ இனி வரும் காலத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றையும் கடந்துதான் வருவாய். யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் இவ்வுலகத்தில் யாரும் நிரந்தரமே அல்ல. ஏன் இந்த வாக்கினை கேட்கிறாய்? இந்த நீ என்பது நிரந்தரமா? எனக்கு இப்பொழுதுக்கு சாய் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதுதானே உன்னுடைய எண்ணம். சாய் உனக்காக எல்லா விதத்திலும் சுபத்துவத்தையே செய்வேன். கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தையும் தெளிவான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையையும் என்னிடமிருந்து நீ பெறலாம். தவறு செய்பவனுக்கு என்றுமே வாழ்க்கையில் நிம்மதி கிடைப்பது அல்ல. நீ தவறு செய்யவில்லை. நீ நலமான விஷயத்தை பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய். இதற்கு நடுவே எதையும் போட்டு குழப்பாதே. நன்மைகள் நடக்கட்டும். ஐஸ்வர்யங்கள் உனக்காகவே அமையட்டும். தேடுவது உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதமும் உனக்காக நான் செய்வேன். என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் உண்டு. எல்லா பொழுதுக்கும் இந்த சாய் ஆகிய எல்லா நேரத்திற்கும் சாய் ஆகிய நானே பொறுப்பு. சாய்க்கு தெரியாதது எதுவும் அல்ல. சாய்க்கு எல்லாம் தெரியும். நீ போட்டு குழப்பாதே. நன்மைகளோ நடந்திட உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ அனைத்தும் தெளிவாகவும் உனக்கு கிடைத்திட என்றும் நான் உன்னோடே இருப்பேன். புரிந்ததா? நன்மைகள் நடக்கட்டும். சதா சர்வகாலமும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.